ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்னதாக தக்காளி சேர்த்து நல்லா வணங்கட்டும். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கர்லேயே வேக வச்சுட்டு நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டன் வந்து உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும். இதுக்கு வந்து மசாலா பார்த்துட்டிங்கன்னா 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். பச்சை மிளகா வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுருங்க. ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி குரு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.